சிறுவர்களை அச்சுறுத்தி துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கண்டறிவதற்கான விசாரணைகளை காவல்துறையின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு தீவிரப்படுத்தியுள்ளது. கண்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் 36க்கும் மேற்பட்ட சிறுவர்களை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவத்தில் மேலும் பலர் தொடர்பு பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. கண்டியை சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் பேராதனை பகுதியில் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் செய்யும் பிரதான சந்தேக நபரும் பொறியியலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக சிறுவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதோடு மேலதிக வகுப்புகளை இலக்கு வைத்து செயற்பட்டுள்ளனர். சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்துள்ள சந்தேக நபர்கள் அந்த காணொலிகளை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களை தொடர்ச்சியாக 3 இடங்களில் வைத்து துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களுடன் மேலும் 5 பேர் தொடர்புடையதாக தெரியவந்துள்ள நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கையை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் குறித்து தகவல்களை கண்டறிவதற்கான விசாரணைகளும் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.